Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அது ஹீட் ஆன பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை தாளிச்சிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு அதை நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம், அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இதை வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கடலை குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கினா தான் அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். நான் ஏற்கனவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை ஹோல் நைட் வந்து நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். உப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ இந்த வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த கொண்டக்கடலை குழம்பை நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து விடுவோம். உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் குழம்பு கொதித்து வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு வந்து இப்போ கொதிச்சிட்ருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புல லாஸ்ட்டாக அதோட டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி வந்து நல்லா நுணுக்கி வந்து சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தினா காஞ்ச வெந்தயக்கீரை. இது வந்து கடையில் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். லாஸ்ட்டாக நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை கார்னிஷ்க்கு சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள் ஸ்டவ்வை. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கொண்டக்கடலை குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குது. பாருங்கள், லாஸ்ட்டாக குழம்பு வந்து எவ்வளோ திக்காக இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சிக்கு. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லா சைடிஷ்ஷாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ. அதே மாதிரி இடியாப்பத்துக்கும் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய்லாம் சேர்க்கல. இந்த குழம்பே வந்து நல்ல கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த கொண்டக்கடலை குழம்பு நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம இந்த கொண்டக்கடலை குழம்பை நம்ம கருப்பு கொண்டக்கடலையில் கூட செய்யலாம் இதே மாதிரி. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதனா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.